கோவையில் தனியாக நடந்து செல்லும் நபர்களை மிரட்டி வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டு வந்த இருவர் தப்ப முயன்ற போது கீழே விழுந்து படுகாயம் ஏற்பட்டது. மேலும் அவர்களை காவல்துறையினர் கைது செய்தனர். மது அருந்தி உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு வழிப்பறியில் ஈடுபட்டது போலீசார் விசாரணையில் தெரியவந்துள்ளது. கோவை மாநகர் வெரைட்டி ஹால் ரோடு, பொன்னையராஜபுரம், பழனிசாமி காலனி, இடையர் வீதி ஆகிய பகுதிகளில் ரோட்டில் நடந்து சென்ற இரண்டு வாலிபர்களிடம் இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் செல்போன்களை பறித்துக் கொண்டு தப்பி சென்றனர். செல்போன்களை பறித்து சென்ற நபர்களை பிடிக்க கோவை மாநகர போலீஸ் கமிஷனர் சரவணசுந்தர் உத்தரவின் பேரில் தனிப்படை அமைக்கப்பட்டது. இதில் உக்கடம் பகுதியில் வெரைட்டி ஹால் காவல் ஆய்வாளர் மீனாம்பிகை மற்றும் காவல்துறையினர் நேற்று இரவு வெரைட்டி ஹால் பகுதியில் உள்ள தேசிய நெடுஞ்சாலை சந்திப்பில் வாகன சோதனையில் ஈடுபட்டு இருந்தனர். அப்போது அந்த வழியாக இருசக்கர வாகனத்தில் வந்த இரண்டு வாலிபர்கள் காவல்துறையினரை கண்டு நிற்காமல் வேகமாக சென்றனர். இதனால் சந்தேகமடைந்த காவல்துறையினர் பின்தொடர்ந்து சென்றனர். சிஎம்சி காலனி பகுதியில் சென்றபோது அந்த வாலிபர்கள் மோட்டார் சைக்கிளை கீழே போட்டுவிட்டு காம்பவுண்ட் சுவரை ஏறி குதித்து தப்பிக்க முயன்றனர். அவர்களை மடக்கி பிடித்த காவல்துறையினர் அவர்களுக்கு முதலுதவி சிகிச்சை அளித்து பின்னர் காவல் நிலையம் அழைத்து சென்று நடத்திய விசாரணைகள் செல்வபுரம் என்எஸ்கே பகுதியைச் சேர்ந்த யுவராஜா, பூபதி மற்றும் செல்வபுரம் வடக்கு ஹவுசிங் யூனிட் பகுதியைச் சேர்ந்த சதாம் ஹுசேன் என்பது தெரியவந்தது. கூலி வேலை பார்த்து வரும் அவர்கள் உல்லாச வாழ்க்கைக்கு ஆசைப்பட்டு பணம் இல்லாத போது ஒயின் ஷாப் பகுதியில் போவோர் வருவோர்களை மிரட்டி பணம் பறித்து அந்த பணத்தில் மது குடித்து உல்லாசமாக இருந்தது தெரியவந்தது. வேலையில்லாத நாட்களில் இரவு நேரங்களில் சாலையில் நடந்து செல்வோர்களிடம் செல்போன்களை பறித்து சென்று அதனை கிடைக்கும் விலைக்கு விற்பனை செய்து அதில் வரும் பணத்தில் மது அருந்துவோம் என காவல்துறை விசாரணையில் தெரியவந்துள்ளது.